இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட், லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்வ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் and producers, sir and Tejesh and Rajan sir. So ellarkume thanks. And co-stars I want to mention, Kalki sir, thank you so much. Annikku nadandha vishayam nyambagam vechi mention pannadukku thanks a lot. And Saidina sir arkato, Harish Paradi sir, and my co-star, my Teju, the hero of this movie. So ellarume, I mean, this I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹேவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக அமரம் அப்படி இருக்குது. இது ரெண்டுமே கனெக்ஷன் தான் இருக்குது. அமரத்துக்கும் அமரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது. ஆனால் அமரம் ஒரு ஒரு கிருஷ்ணா அவருடைய மிக முக்கியமான படைப்பு. ஏன்னா நான் கதை கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரவி சார் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் அவரை. ஏன்னா அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஒரு முக்கியமான டேரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு எனக்கு. கதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ராவான ஒரு இடத்துல இந்த கதையை நகர்த்திட்டு போனதில் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது எப்படி படமாக்க போகிற அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ புடிஸோட பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படம் புடிஸோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட ராஜன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்காக ஹீரோ நல்லா மெனக்கிட்டு இந்த படத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் தனித்துவம் 1-2-3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட இந்த வட்டார மொழி, வழக்கு மொழி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது கூட சில லாங்குவேஜில் சில விஷயம் வரும், எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி சில முக்கியமான அந்த வார்த்தைகளை படத்தில் உள்ள நிறைய நுழைச்சிருக்கிறாரு. அந்த இடம்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஏன்னா நான் வில்லேஜுக்குள்ளேருந்து வந்ததுனால இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இல்லை, எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எலைட் பீப்புள்ஸ் உயர்கிற மக்கள் சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கிருஷ்ணா அவர்கள் நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணும்போது அவர் சில விஷயங்களை குறைகள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக அதில் வேலை செய்வார். சார் இது அது வருங்க அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பார்த்தோமே இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்ப்பேன் நான். அவ்வளோ ஒரு பெக்குலர் வேலை பார்ப்பாரு. அந்தளவுக்கு ஒரு கான்சியஸாக இருப்பார். அது இந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு டப்பிங் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துட்டு டப்பிங் அப்புறம் பார்க்கும்போது அதை மொத்த கேள்விகளும் அதுக்கு பதில் அதிலே வச்சுருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ கேள்விகள் எல்லாமே ஈஸியாக நீங்கள் டைரக்ட்லேயே கொண்டு வந்துட்டீங்க,
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்களுக்குள்ள. அதில் வந்து வெங்கடேசன் தான் சில விஷயங்களை டாலன்ஸ் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணார். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நான் 2-3 விஷயங்களை பார்த்ததில் வந்து டிஓபி சார், அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து லிரிக்ஸ்டரு, இதெல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு சின்ன கேள்விகள் இருக்கும், நம்ம சரியாக போயிட்டு இருக்குமான்னு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் பார்க்கும்போது எல்லாரும் நல்ல நல்ல ஒரு விஷயங்களை அவங்க பண்ணது பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டாரத்து சாங்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாக சாங்கு. ஏன்னா அவர் அந்த மியூசிக் டேரக்டரை பற்றி அங்கே பேச சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. இப்போ விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேறு விஷயம் உங்களுக்கு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் கதையில் சில கோரிகள் இருக்குது. அந்த ஒட்டாரத்து சாங்கு, அப்புறம் வந்து மலை பகுதியில் இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபீல் எமோஷன்ஸ் வர சாங்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நல்ல எஃபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆரம்பிச்சிருப்பாரு ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைட்டோட ஆரம்பமே ஒரு மாதிரி என்கேஜாக மாறி இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டாக இவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அதை ஃபைட்டில் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரோப்பு கட்டி தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க மாஸ்டர். என்ன சார் எடுத்தோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக போகுது, சரியாக இருக்குமான கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு விஷயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாறும்போது விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேமுக்காக பரவாயில்ல அப்படின்ற உழைப்பு போட்ட திரு தேஜஸ் சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த ஒரு எஃபோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது கிருஷ்ணா சாரும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம், மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே சேர்த்து சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா நம்ம பெரிய படங்களை விட சின்ன படங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் விலகி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப ஹாப்பி சார். கிருஷ்ணா சார், உங்களுக்கு கமர்ஷியலாக அடுத்த ஒரு பெரிய பீக் கிடைக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா இத்தனை விஷயங்களும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்க்ளூடிங் சார் அங்கே இருக்கார் லாஸ்ட்டில், அவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான பிளே, அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சார், நம்ம செகண்ட் ஹாஃப் வருவார் ஹரிஷ் பாரடி. அவர் நான் பர்டிகுலராக சொல்லணும். நான் சில விஷயங்களை கேள்வி வச்சிருந்தேன்னா ஹரிஷ் பாரடி சார் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஃப்ரேம் அவரும் தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப பேச ரொம்ப. ஆனால் இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் இந்த படத்தை இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு. அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஹோல் முக்கியமாக தேங்க்யூ சார் டைரக்டர். ப்ரொடியூசர் சார் பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும் சார். இது தமிழ் படமா தெலுங்கு படமா சார்? இல்லை சார், இங்கே பார்த்தா அதோட தெலுங்கு பர்சன் மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் ஒரே படத்தில் நீங்கள் 2 விஷயம் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப சூப்பர் சார். கிருஷ்ணா சார் உங்களுக்குமே சரி. ஏன்னா இப்படி அமையறதா ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் படம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் தெலுங்கு படம் மாறி இருக்கு. ஏன்னா அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, நல்லா தெரியுது எனக்கு. தமிழை விட தெலுங்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் தமிழ் தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா வட்டார மொழி வழக்குன்ற விஷயங்கள் நிறைய உள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து நீங்களே அதை வந்து செப்டிகேஷன் பண்ணி பேசுவேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது எனக்கு இப்போ தெரியுது. மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கு முதல்ல விவரம் ஃபர்ஸ்ட் சொல்றாரு அரவிந்த் சார் உள்ள வந்திருக்காரு. அது இல்லாம எல்லாரும் நல்ல விஷயங்களை நல்ல ரிப்போர்ட்டை கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க அப்படின்ற மீடியா அனைவருக்கும் இந்த படத்துல கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. நன்றி. 28 ரிலீஸ் ஆகுது. மற்றபடி எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எனக்கு நன்றி. எனக்கும் இதில் வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சார். தேங்க்யூ.